ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே சுலபமாக கரம் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்ல கமன்னு கரம் மசாலா வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த கரம் மசாலா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரம் மசாலா செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே அன்னாசி பூ ஒரு 3 பூ அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 5-6 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 10 ஏலக்காய் போல் சேர்த்துக்கலாம். 30லேருந்து 35 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். இது கூடவே தனியா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, இது கூடவே அரை துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்து இது கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லா பொருளும் கொஞ்சம் சூடாகி வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போது இது வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வறுத்து கொடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு கரம் மசாலா எந்த பதத்தில் நம்ம அரைச்சி கடையில் விற்குமோ அந்த பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நல்லா அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இது நமக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும். வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ எந்த சமையல் செஞ்சாலுமே இதை ஒரு அரை ஸ்பூன் போட்டு பாருங்கள். நல்லா கமன்னு இருக்கும் அந்த குழம்போட வாசனையே. இனிமேல் கரம் மசாலா கடையில் வாங்காமல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில் 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.